Good morning students. Exercise 3.13 la third problem. So given question, if the roots of a minus b x square plus b minus c x plus c minus a equal to 0. So x square x last is constant. X square பக்கத்துல இருக்க coefficient நமக்கு என்னது a ஓட வேல்யூ, x ஓட coefficient b ஓட வேல்யூ, லாஸ்ட் x ல தான் என்னது constant are real and equal. ஸோ இந்த ஈக்குவேஷன் அவங்களும் என்னன்னு சொல்லிட்டாங்க, ரியல் அண்ட் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அப்போ டெல் நமக்கு என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். தென் ப்ரூவ் தட் பி கமா ஏ கமா சி ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பிஏசின்னு சொல்லிட்டு. எதுக்காக இங்கே பிஏசி ஆர்டராக ஏபிசின்னு இல்லாமல் பிஏசின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ஆன்சர்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஸோ பிஏசி ஆர்டரில் நமக்கு ஆன்சர் வரும், ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் 3 வேல்யூ எக்ஸாக்டாக நமக்கு இருந்தால் என்ன ஃபார்முலா, 2b ஈக்குவல் டு a plus c அப்படின்னு ஒரு வேல்யூஸ் பார்த்துருக்கோம். எக்ஸாக்ட் 3 வேல்யூனா கண்டிஷன் நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் 2b ஈக்குவல் டு a plus cன்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆன்சர் நம்ம கொண்டு வரணும், அதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ கிவன் கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுங்க. a minus b the whole square plus b minus c into x plus c minus a equal to 0. Next நம்ம condition real and equal கொடுத்தாங்க. So del equal to 0. First எழுதுங்க a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ and c ஓட வேல்யூ. a வேல்யூ x square coefficient a minus b, b வேல்யூ x coefficient b minus c, c வேல்யூ constant c minus a. So as usual formula nature of roots del equal to b square minus 4ac. del already நமக்கு real and equal னு கொடுத்தா 0 னு எடுத்தாச்சு. So del value is 0 equal to b value b minus c. So b minus c the whole square. b value full ஆ ஸ்கொயர், அப்போ b value b minus c தான், whole square போடுங்க, minus 4 into a value a minus b, c value c minus a. 0 equal to b minus c the whole square. So 2 terms minus whole square இருக்கிறதால இந்த ஃபார்முலா எப்படி எடுத்துக்க போறோம்னா a minus b the whole square ஃபார்முலா. a minus b the whole square ஃபார்முலா நமக்கு என்னது, a square minus 2ab plus b square. ஸோ இங்கே தான் a, இதான் b. ஸோ as usual எழுதுங்க, b square minus 2bc plus c square. ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சிச்சா, மைனஸ். இப்போ செகண்ட் வேல்யூ இது ஃபுல்லாக போக போகிறோம். 4 into a minus b into c minus a. இந்த 3 டேர்ம்ஸுமே மல்டிபிள் தான். ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட் வேல்யூ மல்டிபிள் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஆன்சர் ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சரை 4ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 அப்படியே வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ப்ராக்கெட் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ண போகிறேன். a into c ac. நெக்ஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ்ன்றதால் அப்படியே ஆகிட்டேன். இது ஒரு ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், a இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ செகண்ட் டேர்மோட பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் b இன்ட்டு சி பிசி. நெக்ஸ்ட் b இதோட பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் b இன்ட்டு ஏபி. ஸோ எப்போவுமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான் எழுதணும், பிஏன்னு இருந்தாலும் ஏபின்னு ஆர்டர் தான் எழுதணும். 0 ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 2bc plus c square. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 3 டேர்ம்ஸுமே மல்டிபிள் தான், a இன்ட்டு 4 இன்ட்டு a இன்ட்டு c. ஸோ ஆல்ரெடி இப்போ இந்த 2 டேர்மும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த 2 டேர்ம்ஸும் எதோட மல்டிப்ளை பண்ணணும், 4ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் 4ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இங்கே இருக்கிறதால மைனஸும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4ac. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4a square. minus into minus plus 4ac 4bc. last one minus into plus minus 4ab. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க டேர்ம்ஸை நம்மளால் என்ன சால்வ் பண்ண முடியும்னு பாருங்கள். b ஸ்கொயர் இது ஒன்று தான் இருக்குது, அதில் அப்படியே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மைனஸ் 2bc இங்கே இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே 4bc இருக்குது. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணோம் நம்ம, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 2bc
பிகஸ்ட் நம்பர் சிம்பிள் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 2bc. ஸோ இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், சி ஸ்கொயரில் இது ஒன்று தான் இருக்குது, அதில் அப்படியே எழுத வேண்டியதான், ப்ளஸ் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 4ac இருக்குது. ஏசியில் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை, இது ஒன்று தான். ஸோ மைனஸ் 4ac ப்ளஸ் 4a ஸ்கொயர் மைனஸ் 4ab. ஸோ இதில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா எதுவுமே காமனாக கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளால் இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஏதாவது ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்தால் தான் அரித்மெட்டிக் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வர முடியும். அதனால் இதில் ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுறேன். 4a ஸ்கொயர், நெக்ஸ்ட் பாருங்கள் b ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு c ஸ்கொயர் மைனஸ் 4ab ab. நெக்ஸ்ட் bc எழுதுங்க, ப்ளஸ் 2bc லாஸ்ட்டாக மைனஸ் 4ac. ஸோ இந்த ஸோ இது என்ன ஃபார்முலானா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 3 ஆல்ஃபபெட்டிக் ஃபார்முலாஸு. a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபார்முலா பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஏக்கு பதிலாக 4a ஸ்கொயர் இருக்குது, பிக்கு பதிலாக b ஸ்கொயர் இருக்குது, சிக்கு பதிலாக சேம் சி. ஆல்ஃபபெட்டிக் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மேஷனில் ஜென்ரலாக ஏபிசின்னு இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது 4a இருக்குது. அப்போ இதை முதல்ல ஸ்கொயராக மாற்றணும். 0 ஈக்குவல் டு 2a ஹோல் ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர் இப்போ 2 டேர்முக்கு சேர்ந்து வந்துச்சு. அப்போ தான் நமக்கு என்ன தேவை, ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கும். அதால் இந்த 4a நான் எப்படி எழுதுறேன், 2a ஹோல் ஸ்கொயர். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 2a இன்ட்டு 2a, 2 2s are 4, a இன்ட்டு a ஸ்கொயர் இந்த ஃபார்மேஷன் வரும். ஸோ மற்றதெல்லாம் அப்படி தான் இருக்கும். b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 4ab ப்ளஸ் 2bc மைனஸ் 4ac. ஸோ ஃபார்முலா படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இந்த 2 பிளேஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்கிறதால ஒன்று ஏக்கோ பிக்கோ இல்லை சிக்கோ, இந்த 3 டேர்ம்ஸில் ஏதோ உனக்கு என்ன வரப்போகுது, மைனஸ் வரப்போகுது. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவை பார்ப்போம். ஏ எங்கே இருக்குது, இந்த 2 டேர்மில் இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ ஏக்கு கன்ஃபார்மாக மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பி பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் பி இருக்குது, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே காமனாக இருக்கணும், இல்லை, அப்போ பிக்கு மைனஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு சி பாருங்கள், இந்த 2 டேர்முக்குமே சி இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான சிம்பிள்ஸ் இல்லை. அப்போ சிக்கு கண்டிப்பாக என்ன வராது, மைனஸ் வராது. அப்போ ஏக்கு தான் என்ன வரப்போகுது, கண்டிப்பாக மைனஸ் வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்ஹெச்எஸில் இருக்கிறத எல்ஹெச்எஸ் மாற்ற போகிறேன். ஸோ 0 ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c இதை ஹோல் ஸ்கொயராக கொண்டு வர போகிறோம். ஏக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மைனஸ் 2a ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும், b தான், சிக்கு பதிலாக c தான், ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் அண்ட் சைடில் போகும்போது என்ன ஆகும், ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 0க்கு ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், 0 தான் இருக்குது. அப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c. ஸோ இந்த ஒரு வேல்யூ மட்டும் நெகட்டிவ் இருக்குதால இந்த சைடில் கொண்டு போங்க, பாசிட்டிவ் ஆகிடும். 2a ஈக்குவல் டு b ப்ளஸ் c. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன கொஸ்டினில் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக என்ன சொன்னேன், 3 டேர்மில் 2b ஈக்குவல் டு a ப்ளஸ் c. ஸோ இப்போ தெரியுதா ஏன் கொஸ்டினில் b, a, c, b, a, cன்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக எப்பவுமே அரித்மெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா 2b ஈக்குவல் டு a ப்ளஸ் பின்னு ஃபார்ம் ஆகும். ஆனால் இதில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், 2a ஈக்குவல் டு b ப்ளஸ் c. ஸோ a இருக்க வேண்டியதில் bயும், b இருக்க வேண்டியதில் ஏவும் இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்கும்போது ஆர்டர் எப்படி கொடுத்துருக்காங்க, b, a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் இதில் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அரித்மெட்டிக் நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூஃப் பண்ணி காட்டியாச்சு. ஸோ ஆல்ரெடி இதில் நம்ம ப்ரூஃப்னு கேட்டதால ஹென்ஸ் ப்ரூஃப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டணும். ஹென்ஸ் ப்ரூஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக போடுங்க. எனக்கு கொஸ்டின்ஸ் எப்படி போடணும்னு நான் சொல்லிடுறேன். 4th கொஸ்டின், இஃப் a, b are real then show that the roots
of the equation so equation இந்த இடத்துல ஃபுல்லா எழுதிறேன் a minus b the whole square so x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b equal to 0 so இந்த இடத்துல நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க a value a minus b b value 6 into a plus b இந்த 6 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க b வேல்யூக்கு மைனஸ் ஓட சேர்த்துக்கோங்க c value 9 into a minus b so இந்த 9 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க with மைனஸ் ஓட சம் போடுங்க क्वेश्चनல இதோட என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க r equal and real and unequal so நம்ம क्वेश्चनல என்ன கேக்குறாங்க show that the roots of the equation இந்த equation நீங்க எப்பவும் போல இது full equation வச்சுக்கோங்க del equal to b square minus 4ac ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க del equal to 0 எதுவுமே கிடையாது இல்ல real and unequal நம்ம ப்ரூஃப் பண்ணனும் சோ வர ஆன்சர் நமக்கு என்ன வரணும் unequal னும்போது பாசிட்டிவா வருதான்னு பாருங்க சோ பாசிட்டிவ் ஆன்சர் கண்டிப்பா வரும் அவங்களே show that கேட்டாங்க பாசிட்டிவ் ஆன்சர் வந்துச்சுனா hence prove பண்ணனும் thank you students